Hello guys, welcome back. Isolox. இன்னைக்கான வீடியோல வந்து நாம வந்து ஒரு 2024 ஓட flagship killer Xiaomi 14 நாம வந்து unboxing பண்ண போறோம் and review பண்ண போறோம். இதோட subscribe பண்ணுங்க. நீங்க மொபைல் சேனல் வச்சு subscribe பண்ணிராதீங்க. இது வந்து unboxing இதுல வந்து A to Z வர சேனல். அதனால அப்படி இருந்தா மட்டும் subscribe பண்ணுங்க. வாங்க இப்போ Xiaomi 14 ஓட ரிவ்யூவும் unboxing வந்து பார்த்தலாம். First unboxing பாத்துறங்க வாங்க. Xiaomi 14 co-engineer with லைக்கா வந்து இவங்க கூட வந்து சேர்ந்துருக்காங்க. மேட் இன் இந்தியா. பட் பேக்கேஜிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் பாக்ஸ் இங்கே மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. இங்கே எம்ஐ வந்து லோகோ இருக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளார பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து Xiaomiயோட லோகோ. இது திறந்த உடனே இதுக்குள்ளார நாங்கள் ஆல்ரெடி திறந்தாச்சு. இதுக்குன்னா வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா. இங்கே வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் வந்து ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எஜெக்டர் டூல் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளார என்னடா இது 90 வாட்ஸ் கிட்ட 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மாஷா எவ்வளோ பெரிய சார்ஜர் பாருங்க. 120 வாட்ஸ் டிசைன் பை Xiaomi. சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சி டைப் டு சி டைப் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா இருந்திருக்கும். பவரும் அதிலே வந்து நம்மளுக்கு நல்லா பவராக கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்மளோட சார்ஜரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் பாருங்கள். இது வந்து ரேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மாஷாஅல்லாஹ். இதுதாங்க நம்மளோட ஃபோன். ஹேண்ட் ஃப்ரீ பாருங்கள். ஒரே கையில் தாராளமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். Xiaomi 14 இருக்கலாம். கேமரால வந்து ஆரம்பிக்கும். பின்னாடி வந்து 3 கேமரா கொடுத்துருவாங்க. மூணுமே வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமரால நீங்க வந்து டிசைன் வந்து பார்க்கலாம். அது 5 ரூபீஸ் காயின்ல வர டிசைன் மாதிரி இருக்கும். சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். 3 வேரியன்ட் வருது. கிரீன், ஒயிட், அதே மாதிரி பிளாக். இப்போ இந்த மொபைலோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேம் LPDDR5X வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 512GB UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்டோ கோர் ப்ராசஸர் அப் டு கிளாக் வைஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.3 GHz வந்து சப்போர்ட் பண்ணுது ஸ்பீடு. பேட்டரி கெப்பாசிட்டி 4610 mAh பேட்டரி, 90 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜ், 50 வாட்ஸ் வயர்லெஸ் ஹைப்பர் சார்ஜ், 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ். டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டட், ஸ்பிளாஷ் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். டிஸ்பிளேவோட சைஸ் 6.36 இன்ச் டிஸ்பிளே, டைனாமிக் 1.5K 120Hz LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ ஹெச்டி டிஸ்பிளே, டால்பி விஷன், HDR10+ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆடியோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 மைக் இருக்கு. டால்பி அட்டாமஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும் வித் OS சப்போர்ட்டோட. வேற லெவல் கேமரா. மொபைலை சுற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தலாம். மொபைலில் அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னாவே அந்த லைன் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே எதுவுமே கிடையாது. IR பிளாஸ்டர் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. கேமராவில் இன்பில்டாக இருக்குது. இந்த சைடில் வந்து வெறும் பிளைன் தான், ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வால்யூம் கீ வந்து கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். டவுன் சைடில் ஸ்பீக்கர் கில், USB 3.2 Gen வேறு லெவல் ஒரு போர்ட் அது. அதுக்கப்புறமா சிம், டியூல் சிம், 5G தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பியில் இது நார்மல், சரிங்களா? இது நார்மல் ஸ்பீக்கர் Xiaomi. இது டால்பி ஸ்பீக்கர். நல்லா வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அபவுட் செக்ஷனில் போட்டிங்கன்னா Xiaomi ஹைப்பர் OS வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி தான் Android 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது எதுனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாப்டிக் ஃபீட்பேக். இது வந்து வைப்ரேஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக்குக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு அதெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பேட்டரி சேவர். தேவை இருந்தால் நீங்கள் எதனா சொன்னால் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். யூடியூப் கிடையாது. குறிப்பிட்ட டைம் நீங்கள் வந்து இதில் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று எதனா இவ்வளோ தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் ஃபோன் இன்டர்ஃபேஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அல்ட்ரா பேட்டரி சேவர் போட்டிங்கன்னா தேவையில்லைன்னா நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். கேமராவோட ஃபீச்சர்ஸ் அது எல்லா ஃபோனில் இருக்கிற மாதிரி தான். ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த செட்டிங்ஸில். அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப பெருசாக போயிடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவே வந்து போட்டுறேன். இங்கே பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே இந்த ஏரோ மார்க் நான் ஆன் பண்ணணும். இங்கே பேட்டரி வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து ஆன் ஆகிடும். ப்ளூ கலர் போயிடும் இந்த பேட்டரி. நான் இது வச்சனால உங்களுக்கு கலர் அது மாதிரி தெரியுது, சரிங்களா? இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் கலர். நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும். இப்படி ஏற்றிங்கன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஒரு கலர் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று என்னன்னா நம்ம கேம்லாம் போனோம்னா இதுக்குள்ளார தான் போகணுன்னு வருது, சரிங்களா? கேம்லாம் நம்ம ஆன் பண்ணோம்னா இது மாதிரி உள்ளார தான் போய் ஆன் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் வந்து இங்கே காட்ட மாட்டேருக்கு. இந்த மெனுவில் கேமில் எதுவும் காட்ட மாட்டேருக்கு. அது என்னன்னு தெரியல, நான் ஆன் பண்ணுன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பின்னாடி இப்படி தட்டிங்கன்னா சைலண்ட் ஆகிடும்.
அந்த ஆப்ஷனில் வச்சுருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஹையில் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, சேவ் பவர் இருக்குது, டிஃபால்ட் இருக்குது. நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து விளையாடி காட்டுறோம். மேக்ஸில் இருக்க கிராஃபிக்ஸ் நீங்கள் அல்ட்ராவில் போட்டிங்கன்னா ஸ்மூத் கம்மியாயிடும். பட் வந்து நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன், மேக்ஸில் வச்சுருக்கேன். கிராஃபிக்ஸ் பாருங்கள். Airdrop is coming. Enemy down. Get some rest, soldier. Skill chips ready for upgrade. கிராஃபிக்ஸ் பாருங்கள், எல்லாமே வந்து ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் கொடுத்தாச்சு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட போட்டு விளாட்றோம். இந்த 60 FPS அப்படியே தான் இருக்குது. ஃபுல் அல்ட்ரா கிராஃபிக். இது அல்ட்ரா கிராஃபிக்ஸில் இருக்குது. ஐயோ, கிடையாது. ஃபோன் ஹீட் ஆனாலும் இப்போ ஹீட் ஆகுது, நல்லா ஹீட் தெரியுது. இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் தெரியுது. உண்மையிலே நல்ல ஒரு கேம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கேம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா வேறு எல்லா கேமும் சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு கேம் வந்து செம்ம பவர்ஃபுல்லான கேம். எல்லாமே ஹையில் இருக்குது. நோ லிமிட் FPS ஹையில் வச்சுருக்கேன். 60 FPS கிடைக்குது. ஆன் பண்ணுவோம், பூஸ்ட் பண்ணியாச்சு. இது எதுக்கு யூஸ் ஆக தெரியல. இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து FPS டவுன் ஆகுது பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த கேமில் இப்போ தெரியுது. இந்த கேமில் மட்டும் தான் உங்களுக்கு FPS டவுன் ஆகுது. 43க்கு வந்து 60 FPS போன ஒரு ஃபோனில் இப்போ வந்து 50 FPS வந்து 75 வந்துச்சு. நம்மளுக்கு வந்து 50 கிடச்சிட்டு இருந்துச்சு. இல்லை 60, இப்போ 60க்கு வந்துருச்சு நார்மலாக. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணணும், உங்களுக்கு வந்து FPS குறையுது, திரும்பி ஏறிடுது. அதே மாதிரி தான் இருக்குது. FPS பரவாயில்ல. அப்போ சில டைம் தான் இது ஒரு டைம் தான் நம்மளுக்கு FPS கம்மியாச்சு. இப்போ வந்து கம்மியாக மாட்டேங்குது. FPS ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு கூட கம்மியாக மாட்டேங்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் ஹீட் ஆகட்டும் ஃபோனு, பட் வந்து இங்கே வந்து எந்த ஒரு ஸ்லோவும் கிடையாது, லேகும் கிடையாது. நீங்கள் அடிச்சு தம்ஸ்அப் மட்டும் போயிட்டே இருக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4K 60 FPSல அல்ட்ரா ஸ்டெடி தான் கொடுக்கும். ஸ்டெடி மோட்லாம் எதுவுமே நீங்கள் ஆன் பண்ணவே தேவையில்லை. 4K 60 FPSலையும் சரி, அதே மாதிரி வந்து 1080p 60 FPSலையும் சரி, எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டெடி மோட் வந்து சப்போர்ட் ஆகும்.
நான் வாக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக வாக் பண்ணுறது நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்டெடி மோட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஃப்ரண்ட் கேமரா வந்து 1080pயில் உங்களுக்கு வந்து சினிமாட்டிக்கும் சொல்லலாம், இல்லை பேக்ரவுண்ட் பிளர் ஆப்ஷனும் சொல்லலாம். விவோ V30 ப்ரோவும் இந்த ஃபோனை கம்பேர் பண்ண Xiaomi 14 அப்போ இது வந்து எனக்கு தெரியல. அப்புறமா வந்து கேமரா நல்லா வந்து பார்க்கும்போது பொக்கே ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. மைக் வந்து ஃப்ரண்ட்டில் கிடையாது, பேக் மைக்கில் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மைக் வந்து ஆன் பண்ணியாச்சு. அதாவது மைக்கில் 4 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கில் கூட நீங்கள் வந்து மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 9.16 ரேஷியோவில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து வைட் ஸ்க்ரீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெடி மோட் இதில் பக்காவாக இருக்குது, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நான் ஃப்ரண்ட் மைக்கில் வந்து நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபோனில் வந்து இந்த ஒரு கேமரா இல்லைன்னு சொல்லுவேன், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்கானுங்க. பார்த்துக்கோங்க, அல்ட்ரா வைட் அது. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நார்மல் வைட் ஆங்கிள் நீங்கள் ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட்லையும் சரி, வைட்லையும் சரி, அதுக்கப்புறமா வந்து 3.2xலையும் சரி, அதே மாதிரி வந்து 4K 60fps 8Kல வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது. நிறைய ஆப்ஷன் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. உண்மையால் சீரியஸ் Xiaomi 14ல் vloggerக்கு எல்லாமே நீங்கள் எது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அள்ளி போட்டிருக்காங்க. மைக்கில் வந்து கேமராவோட குவாலிட்டியில் வந்து பேக்ரவுண்டு பொக்கே ஆப்ஷனில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அல்ட்ரா ஸ்டெடி வந்து ஆன் பண்ணியிருக்கான். நார்மல் ஒரு ஸ்டெடி இருக்குது, அல்ட்ரா ஸ்டெடிக்கு. இதில் வந்து ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60fps இல்லைனா 30fps தான் சப்போர்ட் பண்ணும். எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அது வந்து ஷேக் வந்து இருக்காது. ஓஎஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அல்ட்ரா ஸ்டெடியில் பொறுத்த வரைக்கும். இப்போ இது வந்து மூவி ஆப்ஷனில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சினிமாட்டிக் சொல்லலாம். அந்த இது சினிமாட்டிக்கில் நீங்கள் வந்து 1080p 60fps வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் வந்து 1080pயில் தான் சப்போர்ட்டே பண்ணும் சினிமாட்டிக் வீடியோ. அப்டேட்டில் சரி பண்ணுவாங்களான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஹீட் வந்து ஆகுதுங்க. இப்போ வந்து 8Kல எடுத்துட்டுக்கிறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8Kல இது எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அல்ட்ரா ஸ்டெடியில் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்பீடு பிரேக்கும் வருது, நல்லாவே ஜம்ப் ஆயிடுச்சு வண்டி. இப்போ வந்து ஃப்ரண்ட் மைக் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலிட்டி எல்லாம் சேமாக தான். உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, மைக்கில் மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். காற்று பயங்கரமாக அடிக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ஆடியோ ஃப்ரண்ட் ட்ராக்கிங் ஆடியோ மைக்கும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. சவுண்ட் எப்படி கேட்குது, வண்டி சவுண்டு பயங்கரமாக வருது சரிங்களா. காற்று சரியாக அடிக்குது, உண்மையிலே காற்று பயங்கரமாக அடிக்குது. சவுண்டு உங்களுக்கு எப்படி கேப்சர் ஆகுதுன்னு பாருங்கள் வித் மைக் ஆடியோவோட. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து விவோ V30 ப்ரோவும் இந்த Xiaomi 14 நம்ம வந்து கேமரா டெஸ்ட்லாம் வந்து போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். 60x வந்து ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பர் மூனில் 60x கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து 60x ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்டெடி வந்து அவைலபிளாக இருக்குது அதில். ஓகே கைஸ், இப்போ வந்து டியூல் வீடியோ அதை எடுக்கலாம். 15ல் நீங்கள் டியூல் வீடியோ கூட எடுக்கலாம். வேறு ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அது வந்து நீங்கள் எடிட்னு இருக்குது. எடிட்டில் கொடுத்து நீங்கள் ஏஐ கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்கை மாற்றிக்கலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஸ்கைலாம் மாற்றிக்கலாம். இது வந்து ஹியூமன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்கை மாற்றிக்கலாம், பியூட்டி மாற்றிக்கலாம், பொக்கே ஆப்ஷன் மாற்றிக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனில் எதனா நான் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே A to Z வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது. எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் ஒரே இடத்துல கொடுத்தனால, ஒரே சைடில் கொடுத்தனால நான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டவுன் பண்ணும்போது பவர் பட்டன் வந்து அழுத்திடுறேன். அது ஒரு மைனஸாக இருக்குது. அது என்றைக்கும் அப்படியே கை அங்கேயே போகுது. அதனால் வந்து இந்த பக்கம் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதாவது அப்டேட் இன்னும் வரல. ப்ராசஸர் ஒரு சின்ன ஒரு ஃபோனில் இவ்வளோ ப்ராசஸர் கொடுத்து ஒரு எல்லாமே கொட்டி தீர்த்துட்டாங்க இந்த ஃபோனில். Xiaomi பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ண நான் வாங்கினதுக்கு வர்த்தான ஒன்று. ஹீட்டிங்னா கேமில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மூட் ஆன் பண்ணால் மட்டும் தான் ஹீட்டிங் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஹீட்டு கிடையாது, எவ்வளோ நேரம் விளாட்லாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. FPS கொஞ்சம் ஏறும், பட் வந்து உங்களுக்கு லேக்ல எந்த இடத்துலையும் கிடையாது. ஒரு இடத்துல உங்களுக்கு லேகு கிடையாது. கேமரா வந்து எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஆஃப் ஆகுது கிடையாதுங்க. ஃபோனோட விலை வந்து இவங்க போட்டுக்கிறது வந்து 80,000, பட் வந்து 10,000 டிஸ்கவுண்ட் ஆகுது. அதனால 70,000 கிட்ட நீங்கள் வந்து 70,000 நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் வாங்கினா யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு ஃபோன், காம்பாக்டான ஃபோனு, பட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அதான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதனா விட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் போது உங்களோட நான் உங்கள் MD ஈசா.